Hello guys, myself Ajay Raj. I'm a software engineer at Renault. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஸோட ஏஐ ஃபார் பாரத் ஹேக்கத்தான் பற்றி தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எப்படி வந்து சப்மிஷனுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுன்றதை கிளியராக சொல்கிறோம். ஸோ இந்த ஏஐ ஃபார் பாரத் ஹேக்கத்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் கைண்ட் ஆஃப் ஹேக்கத்தான். ஹேஸ் அ 2 phases. ஒன்று வந்து லேர்னிங் ஃபேஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். இந்த லேர்னிங் ஃபேஸ் ஏடபிள்யூஎஸ் experts வந்து they have explained about their AI services and their agentic development tool Kiro. இந்த கீரோவை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறது அண்ட் தேர் ஏஐ சர்வீசஸ், அதாவது ஏடபிள்யூஎஸோட ஏஐ சர்வீசஸ் நிறையா இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் சப்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஹேக்கத்தானுக்கு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறது எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேக் டு ஸ்கில் பிளாட்ஃபார்ம் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்டு பிளாட்ஃபார்ம். ஹேக் டு ஸ்கில் வந்து இந்த மாதிரி ஹேக்கத்தான் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லீடிங் கம்பெனிஸ், ஸோ கூகுள், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதும் இன்கேஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் இங்கேயே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கால் பண்ணிங்கன்னா ஏஐ ஃபார் பாரத் இருக்கும், ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் வரும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் இந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு போகலாம். இல்லை மை டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ இங்கே டேஷ்போர்டும் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரோட் மேப். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லேர்னிங் ஃபேஸ்லாம் கம்ப்ளீட்டட். டைரெக்டாக இங்கே இன்ட்ராக்ஷன்ஸ் போனீங்கன்னா ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண எல்லா செஷன்ஸுமே இங்கே இருக்கும், அவைலபிள் ஆன் டிமாண்டில் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நோ சேலஞ்சஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா சேலஞ்சஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸு சூட் ஆக போகுது அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் திங். நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா இந்த 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். ப்ரொஃபஷனல் ட்ராக்ஸ்க்கு வந்து ஏஐ ஃபார் ரீட்டைல், கமர்ஸ் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் AI for rural innovation, sustainable system. And AI for healthcare and life sciences. For student பார்த்தீங்கன்னா AI for learning and development productivity, AI for media content and digital experiences, AI for communities, access and public impact. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா Jan 25 தான் வந்து டெட்லைன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நவ் தே எக்ஸ்டெண்டட் த டெட்லைன் டு February 8. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் யூ கேன் ஈஸிலி சப்மிட். இது வந்து ஒரு 2 to 3 days, மேக்ஸிமம் 3 days இருந்தாலே போதும். ஸோ சப்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீரோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் கீரோவில் தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீரோ இஸ் அ ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட் ஃபார் AWS. AWS வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ டவுன்லோடு கீரோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரீ 500 கிரெடிட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் enough ஃபார் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில எந்த ஃபோல்டர்னு கேட்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீரோ லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஐடியாவோ அந்த ஐடியா வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக ப்ராம்ப்டாக கொடுக்காம நீங்கள் ஃபஸ்ட்டு ChatGPTயோ இல்லை வந்து க்ளவுடோ எனி ஜிபிடி பிளாட்ஃபார்ம் போயிட்டு உங்களோட ஐடியா அண்ட் உங்களோட ஃபீச்சர்ஸ் அண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து AWSோட சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பேக் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே AWS கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் தெரியலன்னா ஜஸ்ட் யூஸ் அ பேக் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆல் ஃபீச்சர்ஸ் இன் AWS அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஃப்ரண்ட் அண்ட் வந்து நீங்கள் ரியாக்டோ அண்ட் எனி ஃப்ரண்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இல்லாமல் ஒரு ப்ரீஃபாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன யூஸ் கேஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் ஆப் பண்ண போகிறீங்க ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள்லாம். ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹெல்த் கேர் ஆப் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ்.
ஸோ என்ன கொடுத்துருக்கேன்னா ஓல்டேஜ் பீப்புளை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். அண்ட் இஃப் ஏதாச்சுன்னா நோட்டிஃபை டு தேர் க்ளோஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் யூஸ் AWS அண்ட் React.js. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள், பட் நீங்கள் எப்படி பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் அது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இட் வில் அனலைஸ் அண்ட் கிவ் யூ த ஆப் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் இட் வில் கிரியேட் a requirements.md ஃபைல். ஸோ இந்த requirement.md ஃபைலில் கம்ப்ளீட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றது. ஒன்ஸ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இஃப் எனி திங் யூ வாண்ட் டு ஆட் ஆர் மாடிஃபை யூ கேன் கிவ் த ப்ராம்ப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் requirement.md. ஸோ ஒன்ஸ் இது ஃபினிஷ் ஆனதும் உங்களுக்கு வந்து design.mdன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கேயே கேட்கும் மூவ் டு த டிசைன் ஃபேஸ். நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரிப்பேர் அ டிசைன் டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இது எதுக்குன்னா, இது வந்து ஜஸ்ட் வெப் சர்ச்சுக்காக கேட்கும். ஸோ ஆன்லைனில் இட் வில் சர்ச் வாட் எவர் டீட்டெயில்ஸ் நீடட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் டாக்குமெண்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. இட்ஸ் க்ரியேட்டிங். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட். வில் கோ டு ஹியர். இந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். வில் சி. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஐடியா சப்மிஷனோட டெம்ப்ளேட்டு. ஸோ டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் நேம் அண்ட் டீம் லீடர் நேம் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது கொடுக்கணும். நீங்கள் வந்து டீம் வந்து இதில் நீங்கள் சிங்கிளாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 2 to 3 பீப்புளாக இருந்தாலும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் அபவுட் யுவர் ஐடியா. உங்களோட ஐடியாவோட கம்ப்ளீட் ப்ரீஃப். நீங்கள் என்ன ஐடியா சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன ஃபீச்சர்ஸ், என்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டெக்ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்லைடு தான் அவங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் திஸ் வேலிட்னா தான் நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து மெயினு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஐடியாவில், இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஐடியாவில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல உங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இப்போது ஹெல்த் கேர் ஆப் நான் சொன்ன மாதிரி ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஆல்ரெடி நிறையா இருக்கும். ஸோ அதுலேருந்து இது என்ன யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மெயின் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் வாட் ப்ராப்ளம் இஸ் இட்ஸ் சால்விங். நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டேஜ் பீப்புளோட கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணும். அண்ட் இஃப் எனி திங் கோஸ் ராங் இட் வில் நோட்டிஃபை டு தேர் க்ளோஸ் ரிலேட். உங்களோட ஐடியாஸில் என்ன வந்து யூனிக்காக இருக்கோ அதை வந்து என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுதோ அதை. யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், இல்லைனா வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஐடியாவில் யூனிக்காக என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் அண்ட் யூஸ் கேஸ் டயக்ராம். நீங்களாகவும் டிசைன் பண்ணனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி யூ ஹேவ் அ requirements.md அண்ட் design.md இதை வச்சு நீங்கள் ஜென்னையோ இல்லை வந்து சம் அதர் ஜென்ரேட்டிவ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இட் வில் கிவ் யூ த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரா.ioவோ இல்லை வந்து சம் டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டான ஃப்ளோவாங்க. அண்ட் மோக்கப் டயக்ராம்ஸ் அண்ட் வயர் ஃப்ரேம்ஸ், ஏதாச்சும் மோக்கப் யூஐ இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல்ஸ்லாம். அண்ட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து ஆல்ரெடி டிசைன் டாக்குமெண்ட் இருக்குது, ஸோ அதை வச்சு நீங்கள் ஆர்கிடெக்சர் டயக்ராம் டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னாலஜிஸ் டு பி யூஸ்டு, அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக டெக் ஸ்டாக்கு. ஃப்ரண்ட் எண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, பேக் எண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, AWSல என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் மேண்டேட்டரியில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பிபிடியாவோ கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா சப்மிஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25th தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது என்ன எதனாலனா, ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வந்தது, எனக்கும் வந்தது. ஸோ நானும் ஒன்றும் சப்மிட் பண்ணல. ஸோ வாட் தே ஹாவ் சென்ட் அ மெயில். ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டப் ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கணும், பப்ளிக் கிட்டப் ரெப்போ. அதில் வந்து நீங்கள் இந்த requirements.md அண்ட் design.md ஃபைல், இந்த 2 ஃபைல் requirements.md அண்ட் design.md இந்த 2 ஃபைலையும் வந்து நீங்கள் அந்த ரெப்போவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த டெம்ப்ளேட்டோட பிபிடி ஆர் பிடிஎஃப் அந்த ஃபைல் அண்ட் அந்த ரெப்போவோட லிங்க் இதை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் காமிக்குது அப்லோட் பண்ணுற மாதிரி.
இன்னும் ரெப்போ லிங்க் வந்து வரல. ஸோ அங்கே வந்துச்சுன்னா மேபி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது, இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்காது. இதுக்கு பதிலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ரெப்போ லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி. வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்து அங்கே ரெப்போ லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சப்மிஷன் வந்து அப்டேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் அ அக்னாலஜ்மெண்ட் இமெயில். ஸோ தட்ஸ் இட் ஃபார் சப்மிஷன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் அப்டேட் யூ. தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.